வணக்கம். கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இத பத்தி எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாமா? குறிப்பா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். முதல் கேள்வியே இதுதான். உங்க கமர்ஷியல் வண்டிக்கு ஏன் இன்சூரன்ஸ் கட்டாயம்? இது சும்மா ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க, இது சட்டம். ஆனா ஏன், எதுக்கு இந்த நிர்பந்தம்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இன்சூரன்ஸ் ஏன் தேவைன்னு பாப்போம். அப்புறம் உங்களுக்கு சரியான பாலிசிய எப்படி செலக்ட் பண்றது, எதுவெல்லாம் கவர் ஆகும், எதுவெல்லாம் கவர் ஆகாது, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டியிருந்தா அதை எப்படி சுலபமா பண்றது, கடைசியா உங்க பணத்தை மிச்சப்படுத்த சில சூப்பரான டிப்ஸ் எல்லாத்தையும் உன்ன விடாம பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? சொல்லப்போனா இது உங்க பிசினஸோட சட்ட ரீதியான நிதி ரீதியான பாதுகாப்புக்கு ஒரு அஸ்திவார மாதிரி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது சட்டம். 1988 மோட்டார் வாகன சட்டப்படி நம்ம நாட்டுல ரோட்ல ஓடுற எல்லா வண்டிக்கும் மினிமம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆவது கட்டாயமா இருந்தே ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸுங்கிறது உங்க பிசினஸ்க்கு ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது உங்க வண்டியை மட்டும் பாதிக்காது, உங்க மொத்த முதலீட்டையுமே ஆட்டம் காண வச்சிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய நிதி சுமையிலிருந்து உங்களை காப்பாத்துறது தான் இன்சூரன்ஸோட முக்கியமான வேலை. ஓகே, இன்சூரன்ஸ் கட்டாயமான்னு புரிஞ்சிருச்சு. ஆனா எந்த மாதிரி பாலிசி எடுக்கிறது? இதுதான் அடுத்த கேள்வி. இங்க தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி போதுமா இல்ல காம்ப்ரிஹென்சிவ் வேணுமா? இங்க பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். லெஃப்ட்ல இருக்கிறது தேர்ட் பார்ட்டி. இது சட்டப்படி மினிமம் தேவை. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஏற்படுற சேதத்தை மட்டும்தான் இது கவர் பண்ணும். உங்க வண்டிக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கு ₹1 கூட கிடைக்காது. ஆனா ரைட் சைட்ல இருக்கிற காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி அப்படி இல்ல. அது தேர்ட் பார்ட்டி கவரேஜோட சேர்த்து உங்க சொந்த வண்டிக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து, ஏன் வெள்ளம், புயல்னு எது நடந்தாலும் சரி, இதுதான் கம்ப்ளீட் பேக்கேஜ். அடுத்து இந்த IDBனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்ஷோர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வண்டி திருடு போயிட்டாலோ இல்ல மொத்தமா டேமேஜ் ஆயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தர மேக்ஸிமம் அமௌண்ட் இதுதான். வண்டியோட மார்க்கெட் விலையிலிருந்து தேய்மானத்தை கழிச்சு இந்த வேல்யூவை முடிவு பண்ணுவாங்க. சரி, இப்போ மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியில கரெக்டா என்னென்னலாம் கவர் ஆகும், அதோட முழு பலன்களையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு சாதாரணமானதில்ல. ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க வண்டியை காப்பாத்தும், திருடு போனா கவர் பண்ணும், தீ விபத்து நடந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல, வெள்ளம், புயல் மாதிரி இயற்கை சீற்றங்கள், ஏன் கலவரம், ஸ்ட்ரைக் மாதிரி மனுஷனால ஏற்படுற பிரச்சனைகள்ல கூட உங்க வண்டிக்கு டேமேஜ் ஆனும் இது பாதுகாப்பு கொடுக்கும். இதோட தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டியும் சேர்ந்து வரதால இது ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையம் மாதிரி. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி. என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தோம். இப்போ என்னென்னலாம் கவர் ஆகாதுன்னு பார்க்க போறோம். கிளைம் பண்ணும்போது எந்த சர்ப்ரைஸும் இருக்கக்கூடாதுன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த சூழ்நிலையில உங்க பாலிசி கை விரிச்சிடும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சட்டத்தை மதிக்கலனா இன்சூரன்ஸ் உங்களை மதிக்காது. சிம்பிள். வேலிட் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது, குடிச்சிட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி நேரத்துல கிளைம் நிச்சயம் ரிஜெக்ட் ஆகும். அதே மாதிரி வண்டியில ஏற்படுற நார்மல் வேர் அண்ட் டேர் இல்ல சட்டவிரோதமான காரியங்களுக்கு வண்டியை பயன்படுத்தினா கூட கவரேஜ் கிடையாது. மொத்தத்துல நீங்க எவ்ளோ பொறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க பாலிசியும் உங்களை காப்பாத்தும். அடுத்து கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, கிளைம் ப்ராசஸ்ல ரொம்ப கஷ்டமாச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இங்க இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஃபாலோ பண்ணீங்கன்னா விஷயம் ரொம்ப ஈஸி. பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, எது நடந்தாலும் உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிடுங்க. ரெண்டாவது, திருட்டு மாதிரியான விஷயத்துக்கோ இல்ல யாருக்காவது அடிபட்டுட்டாலோ கண்டிப்பா போலீஸ்ல FIR போடணும். மூணாவது, கேக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. நாலாவது, கம்பெனிலிருந்து வர்ற சர்வேயருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அப்புறம் வண்டியை ரிப்பேர் பண்ணி ஃபைனல் செட்டில்மெண்ட்டை வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணா போதும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உங்க பாலிசிலேருந்து எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கிறது, அதோட உங்க பணத்தையும் எப்படி சேமிக்கிறதுன்னு சில சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். NCB, அதாவது நோ கிளைம் போனஸ். இது என்ன தெரியுமா? நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணாம நல்ல பிள்ளையா வண்டி ஓட்டுனீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டு. அடுத்த வருஷம் ரினியூ பண்ணும்போது உங்க பிரீமியத்துல ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் இது. இத சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்கவுண்ட் வருஷம் வருஷம் அதிகமாகும்.
பாருங்க, ஒரு வருஷம் கிளைம் பண்ணலனா 20% டிஸ்கவுண்ட், 2 வருஷத்துக்கு 25%. இப்படியே தொடர்ந்து 5 வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணலைனா உங்க பிரீமியத்துல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ்க்கு இது எவ்ளோ பெரிய சேமிப்பு. ஆனா இங்க ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிசி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்க கையில பாலிசியே இல்லாததுக்கு சமம். உங்க பாதுகாப்பு மட்டும் போகாது, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த நோ கிளைம் போனஸையும் இழக்க நேரிடும். சோ எப்பவுமே டைம்க்கு ரெனியூ பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு யோசிங்க. உங்ககிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி உண்மையிலே உங்க பிசினஸ்க்கு சரியான பாதுகாப்பு கொடுக்குதா? நேரம் கிடைக்கும்போது உங்க பாலிசியை எடுத்து பாருங்க. அது உங்க தேவைகளை பூர்த்தி செய்தான்னு செக் பண்ணிக்கோங்க.